நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கும்பராசி மற்றும் கும்பலக்ன அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். எப்போ இந்த விஸ்வாவசு வருஷம் அப்படின்னா ஏப்ரல் 14, 2025 ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இது விஸ்வாவசு வருஷம்னு பேரு. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரோதி, இனி வரக்கூடியது விஸ்வாவசு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சுழலும் சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னா சம்திங் சூப்பர்ப்பா. நிறைய பேருக்கு விட, அதாவது அனைத்து ராசிகளை விட பிரம்மாண்டமான பிளஸ் அப்படின்றது கும்பராசி கும்பலக்னத்துக்கு தான். எப்படி எதனாலன்றது நான் சொல்றேன். பட் எதுவாக இருந்தாலும் சில விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த சிலன்றது என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காகன்றது மனசுல வச்சு நீங்க கேளுங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கொஸ்டின் என்னவா இருக்கும் தெரியுமா? எப்படி இந்த வருஷம் சூப்பரா இருக்கும்? ராகு உங்க மேலேயே வருது, 2ல வேற சனி பகவான் இருக்காரு அப்படின்றது தானே. அதுக்கெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, உங்களுக்கு தாங்க அதீத சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு ராகு லக்னத்துல இருந்தா அச்சச்சோ அப்படின்றது போய் அடேங்கப்பா சூப்பர்ரா அப்படின்னு ஏன் சொல்ல போறீங்க அப்படின்னா, குருனுடைய பார்வை ராகு மேல அற்புதமா விழருது இந்த விஸ்வாவசு வருஷத்துல. அப்போ எப்பயுமே நல்லா இருக்கிறது அப்படின்றது சூப்பர் தான். ஆனா பிரச்சனைன்றது வரப்போற இடத்துல முன்னாடி ப்ரொடெக்டிவா குருவே நிக்க போறார் அப்படின்னா என்ன பிரமாதங்க. அட்டகாசம். யூஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாம். அது எந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திய வச்சத்தான். ஸோ தயவு செஞ்சு கும்ப ராசியா நீங்க, கும்ப லக்னமா நீங்க, இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா அனைத்து விஷயங்களும் சக்சஸ் தான். ஸோ அதை முதல்ல நீங்க பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது வழிகள் நீங்க பண்ணணும். அதுக்கு வெளியில வர்றதுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க பண்ணிக்கோங்க. நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்கள் திருமணமே வேண்டாம், திருமணம் பண்ணிட்டு என்னடா பண்றது அப்படின்றதும், திருமணம் நடந்தவங்க அச்சச்சோ ரொம்ப டென்ஷனா இருக்கேப்பா அப்படின்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்ப நல்லபடி திருப்தியான ஒரு மனைவி அமைவாங்க. 7ல் கேது இருக்கும் போதும் அமைவாங்க. ஏன்னா குரு கிரகம் சூப்பரா உங்களையே பார்க்கிறார். ராகுன்னா வேகம், அந்த வேகத்தை விவேகத்துடன் செயல்படுற மாதிரி குரு அமையும் போது, இப்ப நீங்க போய் பொண்ணு பார்க்கும் போதோ அல்லது லைஃப் பார்ட்னர்னு நீங்களே செலக்ட் பண்ணும் போதோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணணும், இப்ப காதல் வயப்படக்கூடியவங்க அப்படின்னா கும்பராசி தான். ஸோ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்க 30 வருஷம் கழிச்சு கூட அப்பா இந்த 2025 இந்த காலத்துல தான் உன்னை பார்த்தேன் இல்லையா, அப்பா ரொம்ப திருப்திப்பா, இப்படிப்பட்ட லைஃப் பார்ட்னர் அமையும் நினைக்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷமாக உங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல அதுக்கப்புறம் அவங்க ஒரு தாயா மாதிரி நல்லா உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்ல சௌபாகியவதியா கிடைச்சிட்டாங்க. இவங்க கணவரா கிடைச்சனால தான் நான் நல்லா இருக்கேன். அனைத்து விஷயத்தையும் வீட்லேயும் சரி, ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி அமையும். இந்த காலத்தில் அமையக்கூடிய திருமணங்கள் எப்ப இருந்து இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் அப்படின்றது, அதுலயும் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இது அமைஞ்சே தீரும். திருமணமாகாத அனைத்து கும்பராசி அன்பர்களுக்கும் வழி பிறக்கும். நிறைய கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு இப்போ ஃப்ரிக்ஷன், அதாவது ஏண்டா கல்யாணம் பண்ணோம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிருக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கிறவங்க கூட கவலைப்பட வேண்டாம். இப்போ அதையும் சரி பண்ற அளவுக்கு குரு அங்க வந்தாச்சு. ஸோ அவங்கள கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு உன்னுடைய கலக்கம் தான் என்ன, உனக்கு ஏன் தான் புரிய மாட்டேங்குது, ஆஃபீஸ்ல இவ்வளோ டென்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது நீங்க இவ்வளோ பிரச்சனை பண்றீங்களே அப்படின்றது. எப்பயுமே கும்பராசி கும்ப லக்னத்துக்கு 7ஆம் வீடுன்றது சூரியனுடைய வீடு, உங்க அதிபதியோ சனி. ஸோ சனி சூரியன் அப்படின்றது எப்பயுமே ஒரு டென்ஷன் தான். ஸோ அந்த டென்ஷனை போக்குற அளவுக்கு, உங்களுடைய குடும்ப பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு இப்போ ஒருத்தர் அந்த ஒருத்தர் அப்படின்றது குரு. குருன்னா நாலேஜ் அதிகமா இருக்கக்கூடியவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, பேலன்ஸ்
இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அவரே உங்களுக்கு வழிகாட்டுவதனால கும்பராசினாலே ரிசர்ச்சுக்கு உரியவங்க. எல்லா விஷயத்தையும் தீர்க்க ஆலோசிச்சு இன்னைக்குன்றதை விட்டுறாம இன்னைக்கு நம்ம பண்றது எந்த அளவுக்கு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சூப்பரா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு சொந்தக்காரரே இந்த கும்பராசி கும்ப லக்னம் தான். ஸோ அவங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னால வரக்கூடிய பிரச்சனையை உட்கார்ந்து பேசி சுமூகமாக முடிச்சு உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறவங்க கூட இனி ஒரு நல்ல முடிவு வரும். செட்டே ஆகாது அப்படின்னா சூப்பராக முடிவு பண்ணுவீங்க வேண்டான்னு சொல்லிட்டு. அண்ட் மறுமணம் ஆகிறதுக்கும் இப்போ அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லவே இல்லை. அதே மாதிரி மறுமணம் நல்லா அமையுமா வேண்டாண்டா ஒன்றுல பட்டப்பாடே போதுண்டாப்பான்னு இருக்கீங்களா, அவங்களுக்கு எல்லாமே இப்போ புது காதல் வர்றதுக்கும் உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய கணவன் மனைவி வர்றதுக்கும் அந்த காதல் அந்த திருமணம் மெச்சோர்டு திருமணமா இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான குரு வழிபாடு, குரு வழி வகுக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப நல்லா உங்களுக்கு வரும். ஏன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பி 20 வருஷம் 25 வருஷம் உங்க அப்பா காலத்திலிருந்தே உங்களோட இருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய பிசினஸ் செக்டார் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு ஈகோ பிரச்சனையினால உங்களை விட்டு போயிருப்பாங்க. அது உங்களாலையும் இருக்கலாம், அல்லது அவங்களோட ஒர்க் பண்றவங்கள நீங்க கண்டிக்கலன்ற ஒரு விஷயத்தினாலையும் உங்களை விட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இப்போ அந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ற மாதிரி புது டெக்னிக் தெரிஞ்சவங்க, டெக்னாலஜி புரிஞ்சவங்க, உங்க பிசினஸையே பன்மடங்கு வளரக்கூடியவங்க, அதை கொண்டு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கொண்டு நிக்க வைக்கக்கூடியவங்க உங்க கண்ணுக்கு படுவாங்க. நல்ல லேபரர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலியமா சூப்பரா வருவீங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா மூலியமாவும் புது புது டெக்னாலஜி மூலியமாவும் நிறைய சூப்பரா வருவீங்க. புதுசா கார் வாங்குவீங்க. அதுல சௌகரியமா நீங்க போயிட்டும் வருவீங்க. வாகன யோகம் பிரம்மாண்டமா உங்களுக்கு அமையும். ஸோ புது விஷயங்கள் நீங்க கண்டுபிடிச்சு ஜெயிக்க போறீங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எதிரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரியாவே இப்போ இருக்க மாட்டாங்க. அவங்களே என்னமோ அந்த சமயத்துல டக்குன்னு பேசிட்டேன், டக்குன்னு வச்சுட்டேன், ரொம்ப வளர்ச்சி உங்களை பார்க்கறது என்னமோ பொறுக்கலை, பட் பரவாயில்ல இப்போ சேர்ந்து நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு போன பார்ட்னர்ஸ் கூட இப்போ கை கோத்து உங்களோட ப்ரொசீட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கையில் கிடைப்பாங்க. நிறைய பேர் ஜாப்ல இருந்து வெளியில போனவங்களும் ஜாப் கிடைக்கவே இல்லைன்றவங்களும் கவலையே பட வேண்டாம். இப்போ கண்டிப்பா ஜாப் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு வரும். அது ஃபினான்ஷியலாகவும் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். கடன் கண்டிப்பா அடையும். குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீண்ட நாளா இப்போ நான் டயபெட்டிஸ் செக் பண்ணவே இல்லை, எனக்கே தெரியும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா மட்டும் விட்டுடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கேதுன்றது சூரியன் வீட்டுல இருக்காரு. ஸோ அந்த வகையில எதுலையுமே அசால்ட்டுன்றது கூடாது. கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் ரொம்ப ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த டேப்லெட் ரொம்ப நாளா அதே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் இது இப்படியே கண்டினியூ பண்றதா, டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்றதா அப்படின்றதும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிளட் டெஸ்ட் எடுத்து எப்படி இருக்குன்றதும் நீங்க பார்த்துக்கணும். இந்த பக்கம் சூப்பரா ப்ராஃபிட்டபிளா ஃபினான்ஷியலா திருமணங்கள், வைபவங்கள், சந்தோஷங்கள், படிப்பு, காலேஜ் அப்படின்னு எது போயிட்டு இருந்தாலும் ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து டயபெட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கணும். சனி 2ஆம் வீட்டில் இருக்காருன்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எது நீங்க பேசினாலும் ரொம்ப யோசிச்சு நிதானிச்சு நீங்க பேசணுன்றதும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். ஸோ குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ இப்போ நீங்க பேசுறது மற்றவங்களுக்கு வெடுக்குன்னு விழலாம். அதனால அதுல மட்டும் நிதானம் கடைப்பிடிங்க. ஹனுமனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சூரியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. பல கோயில்கள் இன்னைக்கு இருக்கு. ஆனா தினமும் நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் தென் நீங்க உங்க காரியங்களை நீங்க நகர்த்தலாம். சங்கடஹர சதுர்த்தி 7ல கேது. சங்கடஹர சதுர்த்திக்கு நீங்க போய் கலந்துக்கலாம். அதுக்குண்டான விஷயங்கள் நீங்க அபிஷேகத்துக்கும் நீங்க கொடுக்கலாம். என்ன ஆராதனை வேணாலும் பண்ணலாம். இங்க மன கட்டுப்பாடு, நாக்குல கட்டுப்பாடு, பேசுறதுல கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு இப்போ என்ன பிரச்சனை எது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.